தன் பக்தன் செய்யக்கூடிய எல்லா விதமான தவறுகளையும் மன்னித்து பொறுத்து காத்து ரசித்தரக்கூடிய ஒரே தெய்வம் அந்த ஐயப்ப மட்டுமே. அது எப்படி ஒரு பக்தன் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் ஒரு தெய்வம் பொறுக்கும்? அதுதான் ஐயப்பன். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரசித்தரல வேண்டும். இந்த வரிகளை யார் ஒருத்தர் சொல்லும் போது மனசுருக்கி கண்கலங்கி நிற்காங்களோ அவங்கள பார்க்கிறான் ஐயப்பன். அவன் பார்வைப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஜென்மம் என்ன, 7 தலைமுறையா நீ செஞ்ச எல்லா பாவங்களும் காணாம போயிடும். அதனாலதான் எந்த ஒரு தெய்வத்துக்கும் எழுதப்படாத வரிகள் ஐயப்பனுக்கு மட்டும் அந்த காலத்திலே சித்தர்கள் எழுதினாங்க. 1000 பிழைகள் தனது அடியவர் புரிந்தாலும் ஆதரித்தருளும் அரசை அவதார மூர்த்தியே, அன்பான தெய்வமே, ஆதி ஐயப்ப குருவே, சிவஞான ஜோதியே. உணர்ந்தோர் உணர்விற்கு உணர்வே சரணமையப்பா.